நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டேலிக்குள்ளே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேங்க் பிடிஎஃப்லேருந்து நம்ம எக்ஸலாக மாற்றி எக்ஸல்லிருந்து நம்ம டேலி இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒரு சில பேர் இப்போ கையாண்டுட்டு வருவீங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா சிம்பிள், எந்த நாலேஜும் தேவையில்லை. நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃபாக டவுன்லோடாக இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் நீட்டாக டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். இது எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா, டேலியில் சும்மா ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துருக்கிறேன். இது நம்ம பண்ணக்கூடியதை பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். இந்த www.repotic.in repotic.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் உங்களுக்கு தராங்க சார். அதாவது சைன்அப் பண்ண சொல்லும். இது நீங்கள் சிம்பிளாக மொபைல் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணுறது தான். சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பக்கங்கள் வரை 100 பேஜஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தராங்க. இது போக இது பெய்டு வெர்ஷனாக இருக்குது. நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இது நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறேங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரையல்னு வரும். உங்களுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே உங்களுக்கு வரும். எந்த வித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் 100 பக்கங்கள் மேலே போச்சுன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் நீங்கள் வாங்கணும். 100 பக்கங்களுக்குள்ளே நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனே போதுமானது. ஓகே, இந்த பிடிஎஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டு டேலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் டேலி எக்ஸ்எம்எல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டேலி எக்ஸ்எம்எல் அல்லது எக்ஸலாக கன்வெர்ட் செய்ய இந்த டூல் உபயோகமாக இருக்கும். பிடிஎஃப் டு டேலி, பிடிஎஃப் டு எக்ஸல். இதில் நம்ம என்ன பேங்க்குங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுவோங்க சார். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி இது எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் இருக்குது சார். இது நீங்கள் பேங்க்லேருந்து பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ, ஸ்டேட்மெண்ட் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே கண்டிஷனில் தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் நடுவில் சார் இது 30 பக்கம் இருக்குது, எனக்கு 10 பக்கம் மட்டும் எனக்கு அப்லோடு பண்ணால் போதும், இதை நான் கட் ஷார்ட் பண்ணி 10 பக்கமாக மாற்றுறேன், இல்லை இதில் வேறு ஏதாவது நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வச்சோம்னா நம்மளுக்கு இங்கே அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு செட்டிங் சரியாக வராது, அப்லோட் பண்ண முடியாது. ஸோ எந்த கண்டிஷனில் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே கண்டிஷனில் அப்படியே அப்லோடு பண்ணணும். சரிங்க சார், உதாரணத்துக்கு இப்போ இதில் 30 பக்கம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி 20 பக்கம் நான் அப்லோடு பண்ணிட்டேன், ஒரு 10 பக்கம் மட்டும் எனக்கு அப்லோடு பண்ணால் போதும், கிளைண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 மாதத்துக்கு சேர்த்து அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேட் செலக்ட் பண்ணி அப்லோடு பண்ணலாம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்க சார், இது அப்படியே உங்களுக்கு பேங்க்லேருந்து டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட் அப்படியே இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இதில் செலக்ட் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த பேங்க்குங்கிற செலக்ட் பண்ணுவோங்க சார். கிட்டத்தட்ட எல்லா பேங்க்குமே வருது. நான் ஒரு 5-6 பேங்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அக்யூரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் அந்த கேவிபி மட்டும் ஏதோ கொஞ்சம் அது ஒரு ஹை செக்யூரிட்டி ஃபைல் மாதிரி வச்சுருப்பாங்களாட்ருக்கு, அது மட்டும் கொஞ்சம் இதில் அப்லோடு பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வரதில்லை. ஓகே, சரிங்க சார். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணிட்டோம். சூஸ் ஃபைல், அந்த ஃபைல் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஓகே. இது 30 பக்கம் இருக்குதுங்க சார். உங்களுக்கு 200 பக்கம் 300 பக்கம் 600 பக்கம் இருக்கிறது கூட உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஈஸியாக. உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆகிற டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். 30 பக்கங்களுக்கு ஓகே, அவ்வளோதாங்க சார், கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒரு 5லேருந்து 6 செகண்டு தான். 30 பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீட்டாக டேட்டு, என்ன நரேஷன், என்ன பர்டிகுலர்ஸ், செக் ரெஃபரன்ஸ் நம்பர், டெபிட் கிரெடிட் அமௌண்ட்டு, பேலன்ஸோடு உங்களுக்கு நீட்டாக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் இந்த என்ட்ரிஸ் நீங்கள் ஒன்றும் பெருசாக செக் பண்ண தேவைங்க சார், எல்லாமே கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் வரும். நீங்கள் சப்போஸ் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சேஃபர் சைடு நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாம் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ சப்போஸ் இதுக்கு 7628.89 கூட்டல் 3000 + 90 10,629.79. அப்போ 10,629.79 நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் டேலி ஆகிடுச்சு. க்ளோசிங் பேலன்ஸு செக் பண்ணிவிடுவோங்க சார்.
க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8537.19. க்ளோசிங் பேலன்ஸும் 8537.19. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் டேலி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து டேலியாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து எக்ஸல்னால் இந்த சிஎஸ்விங்கிறது கொடுக்கணுங்க சார். எக்ஸ்எம்எல் அப்படின்னா டேலி எக்ஸ்எம்எல்லாக கொடுக்கணும். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேலி எக்ஸ்எம்எல் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ டேலி எக்ஸ்எம்எல் டவுன்லோட் நான் வந்து கொடுக்குறேன். சார் இது வந்து பேங்க் நேம் ஆஸ் பர் டேலி. டேலியில் பேங்க் நேம் எதை மாதிரி இருக்குதோ அந்த பேங்க் நேமை நம்ம வந்து காப்பி பண்ணி போடணும். ஓகேங்க சார், இது Ctrl+C காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டேலியில் இருக்கிற மாதிரியே பேங்க் நேம் வந்துடணும். சார் இந்த இடத்துல தான் டேட் கேட்குது இல்லைங்களா? நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஏப்ரல் டு நவம்பர் வரைக்கும் இருக்குதுங்க சார். உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் வந்து செப்டம்பர் வரைக்கும் அப்லோடு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அக்டோபர் நவம்பர் தான் அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அக்டோபர் நவம்பர்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் டேட் அக்டோபர் நவம்பருக்கு என்ன டிரான்சாக்ஷன்ஸோ அதை மட்டும் பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை எக்ஸாம்பிளாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இப்படி கம்ப்யூட் ஆகி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் எத்தனை பக்கங்கள் வேணாலும் கம்ப்யூட் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து இந்த வெப்சைட்டோட பேஜ் கணக்கில் வந்து வராது. இந்த இடத்துல டேட்டு கொடுத்து எந்த டேட் டு எந்த டேட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் டேலி எக்ஸாம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பேஜ் கணக்கு இந்த வெப்சைட் வந்து கேல்குலேட் பண்ணுது. ஸோ இது மொத்தமாக எனக்கு வந்து 30 பக்கம் வருதுங்க சார். அக்டோபர் நவம்பர் வந்து எனக்கு அதில் வந்து ஒரு 6 பக்கம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இது அக்டோபர் நவம்பர் டேட்டை மட்டும் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 6 பக்கங்கள் தான் அப்படிங்கிற என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகே சரிங்க சார். இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஹோல் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம வந்து பார்த்துடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஓகே அவ்வளோதாங்க சார், ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை எடுத்து நம்ம ஒரு பாத்தில் சேவ் பண்ணிக்குவோம். ஓகேங்க சார், பாத்தில் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேலியில் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே சரிங்க சார். இதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இதில் பாத்து நம்ம தரணும். இந்த பாத்தை காப்பி பண்ணி நம்ம போட்டுடலாம். போட்டோம்னா இதான் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் ஃபைலுங்க சார். ஸோ இதை என்ட்ரை கொடுக்குறோம். இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போங்க சார். அவ்வளோதாங்க சார், வந்துருச்சு. இப்போ ஹோல் இயருக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400, இதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட 450 500 என்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு வந்ததுனால இவ்வளோ நேரம் ஆச்சுங்க சார். இல்லைன்னா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த டேலியில் இம்போர்ட் எக்ஸாம்பிளாக போட்டு இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்காக உங்களுக்கு வந்து டைம் வந்து ஆகாது. ஓகே அதில் என்ன பண்ணும் அப்படின்னாங்க சார், எல்லாமே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வந்துடும். ஒரு சாம்பிள் என்ட்ரிக் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேமெண்ட்டாக ரிசிப்டா அப்படிங்கிறது வந்துடுது சார். இதில் வந்து கான்ட்ரா வந்து வரதில்லை. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கான்ட்ரா வரதில்லை. கேஷ் டெபாசிட் கேஷ் விட்ராயலுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டே யூஸ் பண்ணலாம். எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தேன் இந்த வெப்சைட் வச்சுருக்கிறவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கான்ட்ரா கொண்டு வர சொல்லி. ஓகே என்ன பேங்க்கு என்ன டேட்டு, அதுக்கப்புறம் வந்து நரேஷன் அந்த பேங்க்கில் வர பர்டிகுலர்ஸ் எடுத்து நரேஷனாக ஃபிட்டப் பண்ணிவிடுதுங்க சார். அமௌண்ட் கரெக்டாக வந்துடுது. ஒரே இடத்துல இந்த இடத்துல அது எந்த லெஜருக்கு அது போஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போடுது. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாங்கன்னாங்க சார், மேனுவலாக இதில் போய் நம்ம இந்த நரேஷன் பார்த்து நம்ம வந்து என்ன லெஜருக்கு போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம அதை வந்து சேவ் பண்ணலாம். இது ஒரு வழி. அல்லது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து ஒரு டிடிஎல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். டேலி டிடிஎல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டிடிஎலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎல் டவுன்லோட் ஆகும். இதை நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த டிடிஎல் வரும். இந்த டிடிஎலை வந்து நீங்கள் வந்து டேலியில் வந்து இன்கார்பரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஹெல்ப்பில் டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் லோக்கல் டிடிஎல், இந்த மேனேஜ் லோக்கல் டிடிஎல்ல எந்த பாத்தில் அந்த டிடிஎல் இருக்குது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி இதை லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும்.
இதை ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நரேஷன் ஃபில்டர் அப்படிங்கிற இந்த டிடிஎல் வந்து வரும். இந்த டிடிஎல் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வந்துடுங்க சார். reportic.in ஷோ நரேஷன் ஃபில்டர் ரீப்ளேஸ் லெஜர். இந்த டிடிஎலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த லெஜர்ஸை வந்து நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நடந்தது வந்து 50% ஒர்க்கு தாங்க சார். ஸ்டேட்மெண்ட்லேருந்து கன்வெர்ட் ஆகி டேலிக்குள்ளே இம்போர்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த லெஜர்ஸ் எல்லாம் கரெக்ட் போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து மாற்றணும். அது வந்து நம்மளுக்கு ஃபர்தர் ஒரு 50% ஒர்க்கு. இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷோ நரேஷன் நீங்கள் கொடுத்த நேமு இதில் நரேஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகி வந்துடுதுங்க சார். இப்போ இந்த நரேஷனில் இருக்கிற ஏதோ ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இபி பேமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நரேஷன் ஃபில்டர் போகிறேன். இபிக்கு வந்து டேங்கெட்கோ நேம் வரும். ஸோ இது கொடுத்தோம்னா எனக்கு இப்போ வந்து இந்த டேங்கெட்கோ அப்படிங்கிற அந்த கீவேர்டு இருக்கிற நரேஷன்ஸ் மட்டும் எனக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை கம்ப்ளீட்டாக அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து லெஜர் வந்து நான் வந்து மாற்றுறேன். இதில் வந்து ரீப்ளேஸ் லெஜர் கொடுத்தீங்கன்னா முதல்ல எந்த லெஜர்லேருந்து மாற்றப்பட வேண்டும், சஸ்பென்ஸ் லெஜரில் இருந்து எனக்கு வந்து இபி சார்ஜஸ்க்கு மாற்றணும். இப்போ இபி சார்ஜஸ் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஓகே. அப்புறம் கொடுத்தோன்னே எஸ் கொடுத்துட்றேங்க சார். எஸ் கொடுத்தோன்னே ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் சஸ்பென்ஸ் லெஜரில் இருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு மாறிடுச்சு. இந்த சஸ்பென்ஸ் லெஜரில் இருந்தது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு வந்து மாறிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு நரேஷன் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டில் இருக்கிற லெஜர்ஸ் மட்டும் உங்களால் வந்து மாற்ற முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கேஷ்னு வச்சுக்கோங்களேன். சரி, கேஷ் என்ட்ரிஸ் மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். நரேஷன் ஃபில்டரில் போய் கேஷ்னு இருக்கிறத மட்டும் எனக்கு பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு வர சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் கேஷ் டெபாசிட், இது பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் வந்து ஃபீ அது மாதிரி வந்து வருது. இது வந்து சார்ஜஸ் மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாலும் இப்படி இந்த இடத்துல இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் நான் எடுத்து விட்றேன். ஸோ எனக்கு இந்த என்ட்ரி செலக்ட் ஆகவில்லை. இந்த செலக்ட் பண்ண என்ட்ரி மட்டும் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து கேஷ் லெஜருக்கு மாற்றிடுன்னு சொல்கிறேன். அப்போ ரீப்ளேஸ் லெஜர் எந்த லெஜரில் இது மாற்றணும், சஸ்பென்ஸ் லெஜரில் இருந்து கேஷ் லெஜருக்கு மாற்றப்பட வேண்டும். அக்செப்ட், எஸ், அவ்வளோதான். உங்களுக்கு நீட்டாக இந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து மாறிடுச்சுங்க சார். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாஃப் வந்து சொல்லிடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி கொடுத்து என்னென்ன கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து பல என்ட்ரி வந்து மாறிடுங்க சார். உங்களுக்கு வந்து அட் அ டைம் 300-400 என்ட்ரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் டைம். நீட்டாக அந்த லெஜர்ஸ் எல்லாம் அந்த நரேஷன்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக இதை வந்து ஈஸியாக வந்து மாற்றிடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் கூட இதை மாதிரி ஒரு 4-5 என்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரியை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் லெஜர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது ரீப்ளேஸ் ஆகிடும். சார், இந்த டிடிஎல் பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎல் வந்து ஒரு ஜென்ரல் டிடிஎல் தான். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றுறது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற லெஜர்ஸ்க்கும் இது வந்து உபயோகமாகும். இப்போ ஒரு சப்ளையருக்கு அந்த என்ட்ரிஸை தப்பாக போட்டிங்க சார். தப்பாக போட்டினதுக்கப்புறம் அந்த சப்ளையருக்கு அக்கௌண்ட்டில் வரக்கூடாது, இன்னொரு சப்ளையருக்கு அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த லெஜருக்குள்ளே போய் நரேஷன் ஃபில்டர் பண்ணி இல்லை இதை மாதிரி செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் லெஜர் கொடுத்தீங்கன்னா எந்த லெஜர்லேருந்து எந்த லெஜருக்கு மாற்றணும்னு சொல்லி ஈஸியாக வந்து மாற்றிடலாம். இதை மாதிரி இருக்கிற டிடிஎல், இந்த ஜென்ரல் டிடிஎல் இந்த டூலுக்காக வேண்டி இவங்க வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரி வந்து நீட்டாக நம்மளால் வந்து மாற்ற முடியுங்க சார். இதை மாதிரி வந்து ஈஸியாக நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இனிமேல் வந்து நம்ம மாற்றி இதுக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு நம்ம எல்லோரும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நான் பெய்டு வெர்ஷன் வாங்கியிருக்கிறதுனாலங்க சார் எனக்கு கிட்டத்தட்ட 2000 பக்கம் வந்து காட்டுது. இது வந்து நார்மலாக வந்து ஒரு 2500 பக்கங்கள் 2500 பக்கங்களுக்கு 1250 ரூபாய், ஒரு பக்கத்துக்கு 50 பைசாங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்புறம் ஒரு 3000 கட்டினோம்னா உங்களுக்கு வந்து பைசா ஒரு 37 பைசாவுக்கு ஒரு பக்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட்லேயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து மை பிளான் கொடுத்து பார்த்தீங்க, ட்ரையல் வெர்ஷனில் மை பிளான் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் அது எக்ஸலாக இருந்து மாற்ற முடியாதுங்க சார். நீங்கள் எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பேங்க் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணதை உங்களால் வந்து
ஈஸியாக வந்து டேலிக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்க சார், தேங்க்யூ. என்னோட வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.